கூடவே அவங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்களே 2-3 தடவை ஆல்ரெடி கருக்கலைப்பு நடந்தது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி கருக்கலைப்பு நடந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்ல ஒரு வேளை அந்த மாதிரி கருக்கலைப்பு நடக்கும்போது தாய் உயிருக்கு ஏதாவது ஆகியிருந்தா அப்படின்னா அந்த 10 வருஷம்ன்றது ஆயுள் தண்டனை வரைக்கும் கூட அந்த இடத்துல நீட்டிக்கப்பட்டிருக்கும். ஓகே. அப்புறம் செக்ஷன் 115 என்ன அப்படின்னா வாலண்டரி காசிங் ஹர்ட், அதான் அவங்களுக்கு வந்து தீங்கு விளைவிக்கிற வகையில் வந்து இவராக போய் முன் வந்து ஒரு செயலை செய்கிறது. ஸோ இந்த மாதிரி செக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே சிவியராக தான் இருக்குது. ஒருவேளை ஜாய் கிறிசல்டா தரப்பு அவங்க தரப்பில் வைக்கப்படுற குற்றச்சாட்டுகளும் அவங்க சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களும் எல்லாமே மேட்ச் ஆச்சு அப்படின்னா இவர்தான் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த இடத்துல அப்ளை ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மேம் இப்போ இந்த கேஸ் பற்றினா அடுத்த அப்டேட் எப்போ தெரியும் மேம்? கண்டிப்பாக அடுத்த லைக் என்கொயரி வந்துட்டு மகளிர் ஆணையத்தில் அக்டோபர் 29 போட்டிருக்காங்க இல்லையா, அப்போ தான் நமக்கு தெரிய வரும். ஏன்னா இந்த கேஸ் வந்து நாளுக்கு நாள் வேறு மாதிரி டர்ன் எடுத்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்ருதி அவர்கள் பிக்சருக்குள்ளே இல்லை. ஓகே, அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, இன்ஃபேக்ட் அவங்களும் ஒரு அட்வொகேட். இங்கே காமன் மேன்கே இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு லா தெரியும். இங்கே மாதம்பட்டி அவர்கள் தன்னுடைய மனைவி அட்வொகேட்டாக இருந்தும் அவர் எப்படி இந்த செயலெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறது ஒரு பக்கம். ரெண்டாவது அவங்க அந்த சொல்லப்பட்ட இன்னும் பெண்கள் ஏமாத்திருக்காங்கன்னு எங்களை அணுகுறாங்கன்னு சொன்னது இன்னும் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்.